நம்பிக்கை இல்லை இந்த மேல்தட்டு வர்க்கங்கள் மாதிரி இதெல்லாம் பெரிய தப்பா ஒன்றும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. எனக்கு இதை பற்றி பேசும்போது கண்டிப்பாக கிருத்திகா அவங்க எடுத்த அந்த காதலிக்க நேரமில்லை படத்தை பற்றி பேசியே ஆகணும். அதாவது ஒரு நல்ல அரசியல் கட்சி இல்லை இருந்தால் நீங்கள் இப்படி படம் எடுத்துக்க மாட்டீங்க. இருந்தாலும் ஒரு பரம்பரை அரசியல் கட்சியில் மருமகளாக இருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு டைரக்ட் பண்ணுற அந்த படமானது எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் நல்லா சமூகத்துக்கு பொழுதுபோக்காகவும் இருக்கணும், அதே நேரம் சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயங்களை பரப்புகிற மாதிரியும் இருக்கணும். படம் என் பொண்ணு பார்த்துட்டு வந்தா, ஆனால் அவள்கிட்ட நான் கதை கேட்கல. எனக்கு அதுக்கப்புறம் காணொலிகளில் தான் பார்த்தேன் அதை பற்றின விமர்சனம். பட்டு பயங்கரமாக இருந்துச்சு. இவ்வளோ மோசமாக எப்படி உங்களால் ஒரு படம் எடுக்க முடியுது? ஓப்பனாக பேசணும், டிரான்ஸ்பரண்டாக நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு அசிங்கமாக படம் எடுப்பீங்க? நீங்கள் உங்கள் குடும்பங்களில் நடக்கிறத இல்லை நீங்கள் எடுக்கிற டெசிஷன்ஸை உங்கள் குடும்பத்தில் இப்படி நடந்தால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா? இருக்கலாம். அதுக்காக அதை வந்து நீங்கள் ஒரு படமாக எடுத்து நார்மலைஸ் பண்ணக்கூடாது. உங்கள் மனோபாவத்தில் எல்லாரும் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு வேணால் இதெல்லாம் சர்வசாதாரணமாக இருக்கலாம். உங்கள் பிள்ளைங்க எப்படி வந்துச்சோன்னா நீங்கள் கூட ஒரு பேட்டியில் அது சம்மந்தமாக சொல்கிறீங்க எங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளைங்க ஓப்பனாக எல்லாத்தையும் பேசும், சிலதெல்லாம் எனக்கு வேண்டாண்டா தேவையில்லை சொல்ல வேண்டாம்பேன், ஆனால் அவங்க ரொம்ப வலிய சொல்லுவாங்க, எனக்கு கேட்குறது கூட முடியாது, ஆனாலும் அவங்க சொல்லுவாங்க அந்தளவுக்கு நாங்கள் இதாக இருக்கோம் அப்படின்னு. அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம். அவங்க சொல்கிறது வந்து ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தில் நீங்கள் வந்து செவ்வாய் கிரகத்துலேருந்து வாழ்ந்து வர ஒரு இதில் இருக்கலாம். ஆனால் இதை வந்து அடுத்தவங்களுக்கு புகுத்த பார்க்காதீங்க. ஏன்னா எல்லா குழந்தைகளுக்குமோ எல்லா மனுஷங்களுக்கும் தன்னுடைய பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுக்கும் தன்னுடைய லைஃப் ஸ்டைலை சூஸ் பண்ணுறதுக்கும் உரிமை இருக்குது. ஆனால் ஒரு பேரண்டாக இருந்து யோசித்து பார்க்கணும். எந்த பேரண்டும் தன் பிள்ளை கெட்டு நாசமாக போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இப்போ வந்து மேல்தட்டு வர்க்கங்கள் படம் எடுக்கிற உங்களுக்கெல்லாம் இது ரொம்ப சகஜமாக இருக்கலாம். எத்தனை பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டாலும் அவங்க இப்போ அந்த படத்தில் காட்டுற மாதிரி அவங்க பொண்ணு உங்ககிட்ட வந்து நான் வெர்ஜின் நீ நினைக்கிறியாமா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து ஷாக் ஆகாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் அது பொருந்தாது. அதுக்காக பிள்ளைய வந்து அப்படி கேட்குற பிள்ளைய வெட்டி போட்டுட்டும் போயிட முடியாது, பிள்ளை இல்லைன்னு தலைமொழிக்கவும் முடியாது தான். ஆனால் திருப்பி சொல்கிறது, அதை நார்மலைஸ் பண்ணாதீங்க. எல்லா குடும்பத்துலேயும் நடக்குது, எல்லா இடத்துலையும் நடக்குது. எல்லா பிள்ளைங்களும் பாய் ஃப்ரெண்டோட சுற்றுறாங்க, கொள்கிறாங்க. நாம் நினைக்கிறதுக்கும் கற்பனை பண்ணுறதுக்கும் படத்தில் காட்டுறதுக்கும் மேலே கூட நடந்துட்டு போகலாம். தான் இப்போ பார்த்த அந்த இப்போ சொன்னது உண்மையில் நடந்திருக்கு. காதலன்னு நம்பி 3 பிள்ளைங்க போகிறாங்க, அங்கேருந்து 4 ஆண் பிள்ளைகள் வராங்க, கூட்டு பாலியல் பலாத்காரம் போதையில் பண்ணுறாங்க. அந்த தப்பு நடந்துருது, நிஜமாகவே நடந்துருது. நடந்து இன்றைக்கி வெளி உலகத்துக்கும் தெரிஞ்சிருது. இதெல்லாம் என்னதுனாலனா நீங்கள் காட்டுற படங்கள்னால தான். உங்களுக்கு இதெல்லாம் ஒரு செய்தியாக கூட தெரியாமல் போகலாம். ஆனால் எங்களுக்கெல்லாம் எங்கள் பிள்ளைங்களை நினச்ச பயம் பற்றிக்குது. அதனால்